என்னடா பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க? எவன்டா அது? யார் அது? விடுடா அவனை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு வந்து போட்டால் தான் வந்து வீடை வந்து பார்த்திங்கன்னா அன்லாக்கே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பாஸ்வேர்டு வந்து போட்டோம் அப்படின்னா லாக்கை வந்து எடுத்து விட்ரும். அதுக்கடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா லாக் ஆகிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் செக்யூரிட்டி மாதிரி இருக்கும். சாவி இந்த மாதிரி இல்லாமல் பாஸ்வேர்டை வச்சே வந்து நம்ம வீடு டோரை வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு Arduino Nano வந்து தேவைப்படும். இதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அது போக Arduino Uno வச்சு இதை வந்து பண்ணலாம். சரி, ஓகே, Arduino Nano வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து கீபேட் வந்து தேவைப்படும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் பாஸ்வேர்டு நம்ம வந்து போடுவோம் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம வந்து பாஸ்வேர்டை வச்சு அன்லாக் வந்து பண்ணுவோம். இதில் வந்து 4x4 இருக்கும், அதுக்கடுத்து 3x4 இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1x4 இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எதுனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பாஸ்வேர்டு வந்து டோருக்கு வந்து போடுறோம்னா நார்மலாக இது இருந்தாலே வந்து நம்மளுக்கு போதும். அது இல்லைன்னா அட்வான்ஸாக வைக்கணும்னா கூட ஏபிசி இந்த மாதிரி இது கூட வச்சு இது கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். சரி, ஓகே, நம்ம இதை வச்சு நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து 3x4 வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து சர்வோ மோட்ரு வந்து தேவைப்படும். இதை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த தாழ்பாலை வந்து இழுத்து மூடுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக சர்வோ மோட்ரு ஒன்று தேவைப்படும். அதுக்கடுத்து தாழ்பால் வந்து தேவைப்படும். ஸோ இதை தான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து போயிட்டு வர மாதிரி வந்து வைப்போம். அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருப்போம் நம்ம. அதுக்கடுத்து எலக்ட்ரிக் லாக்கர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இது வந்து பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 200 300 வந்து போயிடும். வந்து இது மட்டும் இதுனா ஜஸ்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாயோட முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இதை வச்சு செய்கிறேன். அதுக்கடுத்து வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டில் வேணால் இதை வச்சு நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஜம்பர் ஒயர்ஸ் வந்து தேவைப்படும். இதை வச்சு தான் கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இந்த ஜம்பர் ஒயர்ஸ் வந்து இருக்கும். Arduino Nanoக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேட்டா கேபிள் இருக்கும். இதை வச்சு ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பவர் சப்ளை கூட இதை வச்சு வந்து கொடுத்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கனெக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்குரிய டயக்ராம் வந்து ஃபுல்லாக அதை வந்து நான் பக்கத்தில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அது போக வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஆட் பண்ணுறேன் அதோட கூகுள் டிரைவ் லிங்க். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வச்சு வந்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிம்பிளாக இருக்கும். சரி, ஓகே, நான் இதில் வந்து ஒவ்வொரு ஜம்பர் வயர்ஸை வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து வந்து அப்படியே வந்து நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் வந்து ஒன்று இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இதை வந்து ஜம்பர் ஒயர்ஸ்னால் ஈஸியாக வந்து கனெக்ஷனுக்கு வந்துருக்கும். பிரெட் போர்டு வச்சுருந்தீங்கனாலும் அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். சரி, ஓகே, இதை வந்து நான் கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் வந்து ஜம்பர் ஒயர்ஸ் வந்து இது பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நேனோவில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஜம்பர் ஒயரை வந்து நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா D3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். D3 ஃபஸ்ட்டு ஒரு 2 இது வந்து பார்த்திங்கன்னா D3 D4 அதுக்கடுத்து D5க்கு வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இருக்கும், இது வந்து பார்த்திங்களா மாறிடுச்சு. ஸோ ஜம்பர் வேறு மட்டும் கனெக்ஷன் வந்து கொடுக்கும் போல் வந்து மொத்தமாக செட்டாக இருக்கும் போல் கொஞ்சம் கலர் பார்த்து வந்து கரெக்டாக வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து 3 இது வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த வயர் வந்து பார்த்திங்க இருக்கலாம், இதை ஒன்றை மட்டும் வந்து நடுவில் உள்ளதை எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். நான் டயக்ராம் டிசைன் பண்ணும் போல் அந்த வயரை வந்து மாற்றி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இது பண்ணுறேன். நீங்கள் டயக்ராம் பார்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து வரிசையாக கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இதை வந்து கடைசியாக இந்த இதில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே, அவ்வளோதான், கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் D3 D4 D5 அடுத்து D6க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயரை மட்டும் இங்கிட்ட எடுத்துகிட்டு D6 D7 D8 வரைக்கும் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதை வந்து D9ல் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இந்த சர்வோ மோட்டர் இருக்குது பார்த்திங்களா, இதுலேயே அதே கலர் வயரே வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிட்டேன். இதில் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் இந்த இதுக்கு வந்து வரும். மித்தது வந்து இது நார்மலாக வந்து கிரவுண்டு ஒன்று, இன்புட் இந்த மாதிரி வந்து +5 வோல்ட் வந்து வரும். இதை வந்து ஒரு இதை வந்து தள்ளி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். D11ல் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இந்த பேக்கில் வந்து இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெட் கலரை வந்து +5 வோல்ட்டில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இன்னொன்று வந்து கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே வந்து ப்ரோக்ராம் மட்டும் நம்ம லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோக்ராம் லோட் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம டேட்டா கேபிள் வந்து இதில் வந்து இன்சர்ட் வந்து பண்ணியாச்சு. Arduino Nano வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து எரியுது, கனெக்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து நான் ஆல்ரெடி வந்து டைப் பண்ணியாச்சு. இதை தான் வந்து இதில் வந்து லோட் பண்ண போகிறோம். இதில் வந்து keypad.h இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு லைப்ரரி. சப்போஸ் வந்து லைப்ரரி இல்லை, இங்கே எரர் காட்டுது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கெட்சில் வந்து போயிட்டு இன்க்ளூட் லைப்ரரியில் போட்டு add.zip
லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நான் ஜிப் ஃபைல் வந்து ஒன்று தரேன், அதை வந்து நீங்கள் வந்து இதில் இன்க்ளூட் வந்து பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அந்த கீபேட் டாட் கட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும். சரி ஓகே, அதனால் நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது போக பாஸ்வேர்டு வந்து நான் இப்போதைக்கு 1 2 3 4 வந்து கொடுத்துருக்கேன். இது சப்போஸ் வந்து நீங்கள் என்ன நம்பர்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் ஆகும். அந்த பாஸ்வேர்டு மட்டும் இங்கே தான் நம்ம டைப் பண்ணணும் ப்ரோக்ராமில். ஒவ்வொரு டைமும் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து டைப் பண்ணணும். அது போக வந்து கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 இருக்குது பார்த்திங்களா, அதனால் வந்து இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் காலம்ஸில் வந்து இது வந்து நான் 1 2 3ன்னு இது வந்து பண்ணுறேன். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து இந்த இதில் வந்து அடுத்த நம்பர் ஏ இருக்குது அப்படின்னா இங்கே கம்மா போட்டு இந்த மாதிரி வச்சு இங்கே வந்து ஒரு இது வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இதை வந்து பார்த்துக்கோங்க. சரி ஓகே, நம்ம வந்து எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. அது போக ரீசெட் வந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ சப்போஸ் வந்து பாஸ்வேர்டு தப்பாக போட்டோம் அப்படின்னா ஸ்டார் வந்து ஆஸ் வந்து வைக்கிறோம் அப்படின்னா அகைன் வந்து இன்னொரு நார்மல் இதுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். 1 2 3 4 கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து லாக் ஆகும். இது வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து மாற்றி மாற்றி வந்து கொடுக்குறோம். அந்த பொசிஷன்ஸை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம் சர்வோ மோட்டரோட இது. சரி ஓகே, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் கம்பெனியில் வந்து கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. இதை மட்டும் ரன் வந்து கொடுத்துக்கிறேன். ரன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆயிரும். லோட் ஆகும் போல் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து பிளிங்க் ஆகி வந்து பார்த்திங்கன்னா எரியும். பார்த்தீங்களா, நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்து லோட் ஆயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ போய் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் எல்லாமே லோட் பண்ணியாச்சு. இதுக்கு பவர் சப்ளை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். பவர் சப்ளை வந்து நான் பவர் பேங்க் யூஸ் பண்ணி வந்து இதுக்கு வந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக வந்து இந்த டேட்டா கேபிள் சார்ஜ் ஏற்றுரும் பார்த்தீங்களா, அதை வச்சும் நீங்கள் வந்து இதுக்கு டேரெக்டாக அந்த இதில் வந்து வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து போட்டு பார்க்க போகிறோம். 1 2 3 4 வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, சர்வோ மோட்டர் அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் இது. சரி ஓகே, 1 2 3 4 கொடுக்கும் போல் இப்படி வந்துருச்சு. அதுக்கடுத்து ஆஷ் இல்லைனா ஸ்டார் வைக்கும் போல் நார்மலுக்கு வந்துடும். இப்போ 1 2 3 4 வைக்கும் போல் வந்துருச்சு. இப்போ ஸ்டார் அமுக்கலாம். இப்போ ஸ்டார் அமுக்கும் போல் நார்மலுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி வச்சே நீங்கள் வந்து இது வந்து டோரை வந்து லாக்கும் பண்ணலாம், அன்லாக்கும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போல் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா டோர் வந்து அன்லாக் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து அந்த இதை கொடுக்குறீங்க அப்படின்னா போகும்போல வந்து அந்த இதை கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். ஸோ இந்த இதுதான் வந்து மெத்தடு. சரி ஓகே, இதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு போர்டில் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி போர்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். இதை வந்து வீட்லேயும் நம்ம செட் பண்ணலாம். ஆனால் வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இதை வந்து நான் செட் பண்ணி காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து இதை முழுசாக வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்வோ மோட்டரை வந்து கரெக்டாக வச்சு நான் வந்து ஒட்டிட்டேன். இந்த வந்து பூட்டு இருக்குது பார்த்தீங்களா, பூட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த சர்வோ மோட்டரை வந்து இங்கே ஒட்டியிருக்கேன். இது வந்து லாக் ஆகிருக்கு. லாக் ஆகும் போல இப்படி வந்து வரும் பார்த்தீங்களா. இங்கே வந்து ஒரு கட்டுக்கம்பியை வந்து ஜஸ்ட்டு வந்து வச்சுட்டு இந்த உருவாமல் இருக்க கீழே வந்து நெளிச்சு விட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து அந்த கட்டுக்கம்பியை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு அங்கே வந்து உருவாமல் இருக்க க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து சர்வோ மோட்டரையும் இங்கே வந்து ஒட்டிட்டேன். ஜஸ்ட்டு வந்து நம்ம லாக் வந்து பண்ண போல வந்து கரெக்டாக வந்து அதை மூவ் பண்ணுறது கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டுக்கம்பியை வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அப்போனா தான் வந்து மூவ் ஆகிறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து போட போகிறோம். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 சொன்னோம்ல, 1 2 3 4 பார்த்தீங்களா, அன்லாக் ஆயிடுச்சு. அன்லாக் ஆகும் போல் எடுக்கும் போல் வந்து பூட்டை வந்து இங்கிட்ட வந்து எடுத்து தள்ளி விட்டுரும். இங்கிட்டும் வந்து அன்லாக் ஆயிரும். நம்ம வந்து கதவை வந்து திறந்துடலாம். அதுக்கடுத்து லாக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பார்த்தீங்களா, கரெக்டாக லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் மெத்தடில் வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டை வந்து கொஞ்சம் கதவில் வந்து சின்ன ஹோல் வச்சு வந்து வெளியே வந்து எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். வெளியே வச்சு அந்த சின்ன ஓட்டைக்கு இதில் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்கடுத்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெக்கானிசம் எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படின்னா கதவில் வந்து ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிடலாம். கதவில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். இதுக்காக தான் நான் யோசித்தேன், இதை வந்து வெளியே வந்து வைக்கணும். ஸோ அதுக்காக தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளுக்கு சிம்பிளான கான்செப்ட்டில் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணலாம். வீட்டுக்கு செக்யூர் வந்து அடிஷ்னலாக வந்து பாஸ்வேர்டு வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்களாக அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிடலாம். இத்தனைக்கும் பவர் பேங்கை தான் நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதாட்ட வந்து இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றிட்டாலே போதும். ஒரு நாள் அளவுக்கு மேலே தான் நம்மளுக்கு சார்ஜ் வந்து நிற்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அடிஷ்னலாக நம்ம வந்து பவர் பேங்கே வந்து வச்சுட்டு போயிடலாம். நம்மளுக்கு கரண்ட் வந்து போயிடுச்சினாலும் கவலையும் இருக்காது. அதுக்காக தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இது வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடுகளில் வந்து நீங்கள் செட் பண்ணால் வந்து அடிஷனல் செக்யூரிட்டியாக வந்து இருக்கும். நம்ம வந்து சாவியே வந்து போட்டிருந்தாலும் அதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிஷ்னலாக நமக்கு வந்து வீடை செக்யூராக வச்சுருக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இதை வந்து 1 2 3 4 நீங்கள் எந்த பாஸ்வேர்ட்னாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் அன்லாக் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஸ்டார் இல்லைன்னா ஆஸ் ஏதாவது வச்சோம் அப்படின்னா லாக் ஆகிக்கிறோம். ஸோ இது வந்து வீடை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நான் டெமோக்காக தான் இந்த மாதிரி வந்து வச்சு காமிச்சேன். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் இதை வீடுகளையும் ஈஸியாக வந்து செட் பண்ணிடலாம். மேலே வந்து தாழ்பாலுக்கு இதை வந்து எடுத்துகிட்டு இந்த இதை வந்து போட்டுடணும் இந்த சைடு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பாஸ்வேர்டு வந்து கதவுல சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு வெளியே வந்து எடுத்து இந்த மாதிரி பாஸ்வேர்டு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்துடலாம். நம்ம பவர் பேங்க் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் போனாச்சுனாலும் பிரச்சனை இல்லை. அடினோக்கு வந்து இந்த பவர் சப்ளை வந்து இதுவே வந்து போதுமானது தான். நீங்கள் 9 வோல்ட் பேட்டரியை கூட இதை வந்து கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வைக்கலாம். சின்ன பிள்ளைங்க யாரும் ப்ராஜெக்டாக வந்து எடுத்து பண்ணாலும் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட இது வந்து ப்ராஜெக்டாக வந்து பண்ணலாம். அதுபோக கோடு அதுக்கடுத்து அது டயக்ராம் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் டிரைவ் லிங்க் வந்து நான் வச்சிடுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.